கர்த்தரில் களிகூர கேளுங்கள். உங்கள் ஜாய் எஃப்எம். இறங்கும் இறங்கும் கருணை வா
13ஆம் சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து, எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணிக் கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்.
என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தனானே. அவர் எனக்காய் மரித்தெழுந்தார், நான் மறுரூபமானேன். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தனானேன். அவர் பாதை ஜீவ ஒளியாம், என் இதயம் தேடுதே. அவர் வார்த்தை ஜீவ ஊற்றாம், என் இதயம் நாடுதே. அவர் பாதை ஜீவ ஒளியாம், என் இதயம் தேடுதே. அவர் வார்த்தை ஜீவ ஊற்றாம், என் இதயம் நாடுதே. என் இதயம் நாடுதே. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தனானே. அவர் எனக்காய் மரித்தெழுந்தார், நான் மறுரூபமானேன். அவர் எனக்காய் உயிர் கொடுத்தார், என் உள்ளம் போற்றுதே. அவர் என்னோடென்றும் இருப்பார், என் உள்ளம் வாழ்த்துதே. அவர் எனக்காய் உயிர் கொடுத்தார், என் உள்ளம் போற்றுதே. அவர் என்னோடென்றும் இருப்பார், என் உள்ளம் வாழ்த்துதே. என் உள்ளம் வாழ்த்துதே. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தனானேன். அவர் எனக்காய் மரித்தெழுந்தார், நான் மறுரூபமானேன். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தனானேன். பரிபூரண ஆனந்தம் பெற கேளுங்கள் ஜாய் எஃப்எம்.
மண்ணுலகத்தில் நின்று பிறந்தின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். நான் பிரமித்து நின்று பிறந்தின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்கக் கண்டேன். இயேசையரின் இரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். முன்னாளில் வாருதல் காண ஓயாமல் பிரயாசப்பட்டேன். பின்முயற்சி நீங்கின போதோ என் மீட்பரால் அருள் பெற்றேன். முன்னாளில் வாருதல் காண ஓயாமல் பிரயாசப்பட்டேன். விண்முயற்சி நீங்கின போதோ என் மீட்பரால் அருள் பெற்றேன். மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்கக் கண்டேன். இயேசையரின் இரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். தன் கரத்தை என் மீது வைத்து நீ சொஸ்தமாவாய் என்றனர். நான் அவரின் வஸ்திரம் தொட ஆரோக்கியம் அருளினர். தம் கரத்தை என் மீது வைத்து நீ சொஸ்தமாவாய் என்றனர். நான் அவரின் வஸ்திரம் தொட ஆரோக்கியம் அருளினர். மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்கக் கண்டேன். இயேசையரின் இரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். என் நேரமும் புண்ணியனாக என் பக்கத்தில் விளங்குவார். தம் முகத்தின் அருள் பிரகாசம் என் பேரிலே வீசச் செய்வார். என் நேரமும் புண்ணியனாக என் பக்கத்தில் விளங்குவார். தம் முகத்தின் அருள் பிரகாசம் என் பேரிலே வீசச் செய்வார். மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்கக் கண்டேன். இயேசையரின் இரட்சிப்பினால்
உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. சிலர் கூறுகிறார்கள் வேதத்திலே 1000 வாக்குத்தத்தங்கள் உள்ளன என்று. சிலர் 3000 வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். நான் ஒரு சமயம் வேதத்திலே எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று தயார் பண்ண ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் பார்த்தேன், வகை வகையாக, பங்கு பங்காக, தொகை தொகையாக ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய ஆசீர்வாதத்துக்கென்று கொடுத்திருக்கிறார். வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆவியின் பட்டயமாக நம் கையில் எடுத்து செயல்பட்டால் உலகத்தை ஜெயிக்கிறவராக இருப்போம். நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் என்னும் கேடகம். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நாம் சாத்தானை வெல்லுவோம், உலகத்தை ஜெயிப்போம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமது சந்ததிக்கென்ன கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தங்களை நான் இப்பொழுது பார்ப்போம். வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார். பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். ஏசாயா 3:4. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை, அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். ஏசாயா 29:22-23. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலுள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்து கொள்வான். ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். ஏசாயா 44:4-5. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். ஏசாயா 45:11. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஏசாயா 48:18. அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். ஏசாயா 48:19. பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். ஏசாயா 49:20. அப்பொழுது நீ, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்வாய். ஏசாயா 49:21. இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 49:22. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஏசாயா 54:3. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஏசாயா 58:12. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 59:21. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஏசாயா 61:9. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். ஏசாயா 65:23.
அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஏசாயா 65:24. நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 66:22. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பயக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். உபாகமம் 7:9-10. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது. உபாகமம் 33:6. உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல் பெருகப் பண்ணுவேன். ஆதியாகமம் 13:14-16. ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆதியாகமம் 13:16. உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். ஆதியாகமம் 15:4. நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆதியாகமம் 15:5. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருகப் பண்ணுவேன். ஆதியாகமம் 17:2. நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆதியாகமம் 17:4. இனி உன் பெயர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம். ஆதியாகமம் 17:5. உன்னை மிகவும் அதிகமாய் பலுகப் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆதியாகமம் 17:6. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆதியாகமம் 17:7. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். ஆதியாகமம் 17:8. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 17:16. உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆதியாகமம் 17:19. நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆதியாகமம் 17:20. உட்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஆதியாகமம் 18:10. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 22:17. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆதியாகமம் 22:17. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 22:18. உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. ஆதியாகமம் 24:60. உன் சந்ததி பூமியின் தூளைப் போல் இருக்கும். ஆதியாகமம் 28:14. நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். ஆதியாகமம் 28:14. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 28:14. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஆதியாகமம் 35:11. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன். ஆதியாகமம் 35:12. சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை
நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். ஆதியாகமம் 48:3-4. உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். ஆதியாகமம் 48:11. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளை செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆக கடவது. ரூத் 4:12. அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்திரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். நெகேமியா 9:23. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். சங்கீதம் 25:13. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். நீதிமொழிகள் 11:21. வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்று போகிறது உண்டானால், அப்பொழுது நான் யாக்கோவின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி, நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எரேமியா 33:25-26. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எரேமியா 33:22. கர்த்தர் தாமே இந்த வாக்கு தத்தங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணுவாராக. ஆமேன். என்ன நேயர்களே, இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசமாய் இருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நடுவே நடந்தாலும் நான் எரிந்து போக மாட்டேன். தீ நடுவே நடந்தாலும்
கடந்தாலும் நான் எரிந்து போக மாட்டேன். ஆறுகளை கடந்தாலும் நான் மூழ்கி போக மாட்டேன். நான் மூழ்கி போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் ஏந்தி நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து விட்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Hallelujah.
14ஆம் சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோவுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசையா சரணம் தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசையா சரணம் தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசையா சரணம் தேவாதி தேவனுக்கு சரணம் ராஜாதி ராஜனுக்கு சரணம் தேவாதி தேவனுக்கு சரணம் ராஜாதி ராஜனுக்கு சரணம் தூய ஆவி சரணம் அபிஷேகநாதா சரணம் தூய ஆவி சரணம் அபிஷேகநாதா சரணம் 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 தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசையா சரணம் தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் இயேசையா சரணம் கர்த்தனுக்கு